ஆண்டவரை மகிமைப்படுத்துவது மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நாம் கடவுளை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் இணையற்ற துணையாளராக நம்மோடு இருந்து நமக்காக சொல்லொன்னா பெருமூச்சுக்களோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார். அப்படியாப்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் துதிப்போம், இயேசுவை துதிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய ஆவியை, உம்முடைய துணையாளரை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆமென். இணையற்ற துணையாளரே, தூய நல்லாவியாரே, இணையற்ற துணையாளரே, தூய நல்லாவியாரே, என் மேல் இறங்கிடுமே, எம்மை நிரப்பிடுமே, எம்மேல் இறங்கிடுமே, எம்மை நிரப்பிடுமே. அல்லேலு அல்லேலூயா, அல்லேலு அல்லேலூயா, அல்லேலு அல்லேலூயா, அல்லேலு அல்லேலூயா. தனிமையை போக்கி தாயாக வந்து தாகத்தை தீர்ப்பவரே, ரசமாக வந்து இனிமையை தந்து அதிசயம் செய்பவரே, தனிமையை போக்கி தாயாக வந்து தாகத்தை தீர்ப்பவரே, ரசமாக வந்து இனிமையை தந்து அதிசயம் செய்பவரே, அபிஷேக முத்திரையே, ஆறுதல் தருபவரே, அபிஷேக முத்திரையே, ஆறுதல் தருபவரே, என் மேல் இறங்கிடுமே, எம்மை நிரப்பிடுமே, எம் மேல் இறங்கிடுமே, எம்மை நிரப்பிடுமே. அல்லேலு அல்லேலூயா, அல்லேலு அல்லேலூயா, அல்லேலு அல்லேலூயா, அல்லேலு அல்லேலூயா. ஞானத்தை தந்து உண்மையை சொல்லி நெஞ்சத்தில் வாழ்பவரே, நெருப்பாக வந்து பாவத்தை நீத்து நல்வழி நடத்துவீரே, ஞானத்தை தந்து உண்மையை சொல்லி நெஞ்சத்தில் வாழ்பவரே, நெருப்பாக வந்து பாவத்தை அழித்து
நல்வழி நடத்துவீரே. மகிமையின் நம்பிக்கையே நிரந்தர நிம்மதியே. மகிமையின் நம்பிக்கையே நிரந்தர நிம்மதியே. என் மேல் இறங்கிடுமே, எம்மை நிரப்பிடுமே. என் மேல் இறங்கிடுமே, எம்மை நிரப்பிடுமே. அல்லேலு அல்லேலூயா, அல்லேலு அல்லேலூயா, அல்லேலு அல்லேலூயா, அல்லேலு அல்லேலூயா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் இன்று நமக்கு என்ன ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்வோம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து 6வது அதிகாரம் 30வது இறை வசனம் முதல் 35 வரை ஆண்டவர் என்று நம்மோடு பேசுகிறார். அதாவது, அக்காலத்திலே மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்கான என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல. வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் முதல் பகுதி, இந்த அங்கு இருந்த அந்த பரிசேய மக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அரும் அடையாளத்தை காட்டும் நாங்கள் நம்புவோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு முன்பாகவே பல புதுமைகள் நடைபெற்றிருக்கிறது, நிறைய புதுமைகள் நடந்திருக்குது. இருந்தாலும் அந்த பரிசேயர்கள் அங்கே என்ன நினைக்கிறார்கள்? எனக்கு முன்பாக எனக்கு ஒரு அற்புதம் நிகழட்டும், நான் நம்புகிறேன். இது எவ்வளவு ஒரு மனித பொங்கான ஒரு காரியம் என்று பாருங்கள். கடவுளையே சவால் விடும் எண்ணமாக இயேசுவினுடைய அற்புதங்களை, வல்ல செயல்களை கண்டும் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் நான் நம்புவேன். இன்றைக்கு நம்மிலும் அநேகம் பேர் விவிலியத்தை படிக்கிறோம், இயேசுடைய வல்ல செயல்களை பார்க்கிறோம், திருச்சபையில் உள்ள புனிதர்களுடைய வாழ்க்கைகளை பார்க்கிறோம். இருப்பினும் நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஆண்டவர் இதை செய்து கொடுத்தால் நான் ஆண்டவரை நம்புகிறேன், அப்போ ஆண்டவர் இதை செய்தால் நான் அவரை நம்புவேன். இதுதான் ஆதியிலே சாத்தான் இயேசு 40 நாள் தவமிருந்து வருகின்ற பொழுது ஆண்டவருடைய இயேசுவின் வல்லமையை சோதிக்கும் வண்ணமாக வந்தது. இயேசு சொன்னார், சாத்தானே அப்பாலே போ. இன்று நம்மிடம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகின்ற பொழுது, இன்று நம்மிடம் இப்படிப்பட்ட உணர்வுகள் வருகின்ற பொழுது, எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யட்டும், நான் நம்புகிறேன், எனக்கு நினைத்ததை நடக்கட்டும், நான் ஆலயத்திற்கு வருகிறேன் என்று நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் இதே போன்றது தான். அந்த சாத்தான் எப்படி இயேசுவை சோதித்ததோ அதே உணர்வு. அதில் கவனமோடு இருக்கணும். என்றைக்கும் ஆண்டவரை சோதிக்கும் நோக்கத்தோடு நம்முடைய அணுகுமுறை இருக்கலாகாது. அன்பார்ந்தவர்களே, அதற்கு அடுத்த பகுதியாக இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம்.
இந்த இஸ்ராயேல் மக்கள் பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் முன்னோர் அல்லது மோயிசன் பாலை நிலத்திலே அவர்கள் உணவை கொடுத்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், உணவை கொடுத்தது ஆண்டவர், விண்ணக தந்தை. அதை தான் இயேசு சொல்கிறார், நீ வீண் பெருமை பேசாதே. அங்கே செய்தது மோசே. இவர்கள் சொல்லுகிறார், என்னுடைய முன்னோர் அந்த மோசே, அதாவது அவருடைய வம்சம் நாங்கள், அவர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு உடனடியாக அதை சரி செய்கிறார். அந்த உணவை கொடுத்தது, மன்னாவை கொடுத்தது அங்கே மோயிசன் அல்ல, மாறாக ஆண்டவர் அவர் வழியாக அதை பயன்படுத்தினார். இன்றைக்கு நம்மிலும் அநேகம் பேர் நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தை பற்றி பெருமையாக பேசுவோம். என்னுடைய குடும்பம் அப்படி இப்படி என்று பெருமை பீத்திக் கொள்வோம். நீ எப்படி இருக்கிறாய், நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய குடும்பம், தாய் தந்தை தாத்தா பாட்டி பெருமைதான், அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். நீ அதை குறித்து பெருமைப்படுவதற்கு உனக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். ஒரு சிலர் ஒரு ஊரை சொல்லி பெருமைப்படுவார்கள். நான் இந்த ஊரை சார்ந்தவன், அங்கே அப்படி இப்படி என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். உன்னுடைய சாதனை என்ன, நீ என்ன செய்திருக்கிறாய், அதுதான் ரொம்ப முக்கியம் என் அன்பு மக்களே. ஆதலால் நம்முடைய பெருமை என்பது நம்முடைய செயலில் இருக்க வேண்டும், நம்முடைய ஈடுபாட்டில் இருக்க வேண்டுமே தவிர முன்னோர்களை பற்றி மற்றவர்களை பற்றி பெருமை பீத்தி கொண்டு அதை வைத்து நாம் பெருமைப்படலாகாது என்பது ஆண்டவருடைய வார்த்தை. அதை போன்று ஆண்டவரை சோதிக்கும் நோக்கோடு எனக்கு புதுமை நடக்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு உணர்த்துகிறார். அன்பு இறை மக்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, God bless you. நல்லா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட 2 சாமுவேல் 7 முதல் வசனம், ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்க தைரியமா சொல்லுங்களேன், என் குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னாரு, ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். இன்னைக்கு உங்க வீட்டை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். பாருங்க, நிறைய நேரங்கள்ல இந்த கட்டி எழுப்புதல் அப்படிங்கிறது நம்ம கூட நிறைய முயற்சி எல்லாம் பண்ணுவோம். ஒரு சகோதரர் தன்னுடைய மகளுக்காக ஆஸ்தி, செல்வம், நகை எல்லாம் சேர்த்து வைத்தார். அவர் சொன்னாரு, என் பிள்ளையை பாருங்க, என் பிள்ளைக்கு இவ்வளவு பவுன் போடுவேன், என் பிள்ளைக்காக நான் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் காலேஜ் போன பொண்ணு வேறொரு பையனோடு வந்து அந்த குடும்பத்தில் நிக்கிறா. அப்படியே இடிச்சு போனாரு, காலில் விழுந்து அழுகிறார். அந்த மகா சொன்னா, நீ எனக்கு வேண்டாம், இவன் தான் வேணும். இதை போல நிறைய குடும்பங்கள்ல நடக்குது. நிறைய நேரங்களில் வாழ்க்கையில நாம எதெல்லாமோ கற்பனை பண்ணி போறோம். ஆனா ஆண்டவர் கட்டி எழுப்பாவிட்டால் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா அமையாது. பிரதர், நீங்க உங்க வீட்டை ஆண்டவர் கட்டி எழுப்பணும். நீங்க சொல்லுங்க, ஒருவேளை நான் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன், தகர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன், என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பெற்றோருக்காக, என் உறவுகளுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். அதெல்லாம் உங்க முயற்சி. ஆனா கடவுள்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் தெய்வத்தால் மட்டுமே எல்லாம் ஆகும் என்று உன் குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு.
நகையெல்லாம் குடும்பத்தை கட்டி எழுப்புமா? அழகெல்லாம் குடும்பத்தை கட்டி எழுப்புமா? அறிவெல்லாம் குடும்பத்தை கட்டி எழுப்புமா? இல்லைங்க. கடவுள்தான் வீட்டை கட்டி எழுப்புவார். வீட்டை கட்டி எழுப்புவார். சொல்லுங்கள், என் குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்தை கட்டி எழுப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிற இவர்கள் மீது தயவாய் மனம் இறங்குவீராக. உம்முடைய அற்புத கரம் இறங்கட்டும். ஒருவேளை பிள்ளைகளால் காயப்பட்ட பெற்றோராக இருக்கலாம், ஒருவேளை பிரிந்து வாடுகிற கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை ஏமாற்றப்பட்ட நிலையில் இருக்கிற மகனாக மகளாக இருக்கலாம். இவர்கள் எங்கே இழப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்தார்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றி இவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, 2 சாமுவேல் 7:11 ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உங்கள் இல்லத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி ஆசீர்வதிப்பார். God bless you. மரியே வாழ்க.